ஹலோ மக்களே, டிஎன்பிசிக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஜென்ரலாகவே உங்களுக்கு இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். செம்மையான வேலை, நல்ல சம்பளம், 62,000 மாதந்தோறும் சம்பளம். அவங்க போட்டிருக்கதே நீங்கள் வந்து டிஎன்பிசி ரெக்குவயர்மெண்ட்டுக்கு மேட்ச் ஆகிறீங்கன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கவே சொல்லியிருக்காங்க. இதை வந்து வெளியிட்டிருக்கிறது யார் அப்படின்னா சக்தி பாலிடெக்னிக் காலேஜ் அப்படின்ற ஒரு நிறுவனம் தான் ஜூனியர் அசிஸ்டண்ட் வேலைக்கும் ஸ்டோர் கீப்பர் வேலைக்கும் ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. சம்பளம் 62,000 கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி தெளிவாகவே சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் டெய்லி நான் 3 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அப்படின்னா சக்தி பாலிடெக்னிக் காலேஜ். இது வந்து கவர்மெண்ட் எய்டட் ஏஐசிடிஐ அப்ரூவ்டு இன்ஸ்டிடியூஷன் தான். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. சரிங்களா? ஸோ இவங்க தான் இப்போதைக்கு வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. பல்வேறு வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஎன்பிஎஸ்சி ரெக்குயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டண்ட் வேலை ஒன்று. ஸோ அதுக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 19,500 62,000 கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இன்னொரு வேலை என்ன அப்படின்னா ஸ்டோர் கீப்பர் வேலை. ஸ்டோர் கீப்பர் வேலைக்குமே உங்களுக்கு 19,500 62,000 கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்களா, ஜென்ரல் டர்ன் 1 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கவங்களே வேலைக்கு எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே ஸ்டோர் கீப்பர் வேலைக்கு எஸ்சி கேட்டகரியில் இருக்கிறவங்கள ஒருத்தவங்கள எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா ஓசி கேட்டகரியில் மினிமம் 18 வயசும் மேக்ஸிமமில் 32 வயசில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் அப்படின்ற கேட்டகரியில் 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அப்படின்ற கேட்டகரியில் மினிமம் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 37 வயது வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஎன்பிசிக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இங்கேயும் தேவை அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஆன்லைன் மூலியமாக தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுடைய காலேஜ் வெப்சைட்டான www.shaktitech.net அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இது வந்து 29/8/2025 நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. குவாலிஃபைடாக இருக்க கேண்டிடேட்ஸு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு ரிட்டன் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு போக ஒரு பர்சனல் இன்டர்வியூவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், ஹையர் குவாலிஃபிகேஷனுக்கெல்லாம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? அப்ளிகேஷன் நீங்கள் போஸ்ட் வழியாவோ இமெயில் வழியாவோ நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு அனுப்புகிறீங்கன்னா அப்படின்னா கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ட்ராவல் அலவன்ஸ் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கோ இல்லை வர்றதுக்கோ கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? இது மட்டும் தானா, வேறு எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கிராண்ட் அண்ட் எய்டு போஸ்ட்டும் கொடுக்குறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹெச்ஓடி, அதாவது ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. மெக்கானிக்கல் கேட்டகரியில் மெக்கானிக்கல் படித்தவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க, ஜென்ரல் கேட்டகரியில் வர்றவங்க ஒருத்தவங்களுக்கு. சரிங்களா? இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும், பிஹெச்டி முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேச்சுலர் டிகிரியோ மாஸ்டர் டிகிரியோ பிஹெச்டியில் குறைஞ்சது 12 வருஷம் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சிங்லேயோ ரிசர்ச்லேயோ இண்டஸ்ட்ரியிலையோ இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் போஸ்ட் பிஹெச்டி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? இல்லைப்பா அப்படின்னா பேச்சுலர் அண்ட் மாஸ்டர் டிகிரி ரெலவெண்ட் டிசிப்ளினில் மினிமம் உங்களுக்கு 15 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சிங்கில் ரிசர்ச்சில் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சம்பளம் எவ்வளோ அப்படின்னா ஏஐசிடி நார்ம்ஸ் பிரகாரம் 1,31,400 2,04,700 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்த ஒரு வாய்ப்பு லெக்சரருக்கான ஒரு வாய்ப்பு. இது வந்து சிவிலில் பிசி அதர் தென் பிசிஎம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஒரு வேக்கன்சி இருக்குங்க. எம்பிசி டிஎன்சிலே ஒரு வேக்கன்சி இருக்குது. அதே மாதிரி லெக்சரர் மெக்கானிக்கல்லையுமே ஒரு எம்பிசி டிஎன்சியில் ஒன்று, ஜென்ரலில் ஒன்று, பிசியில் ஒன்று, எஸ்சியில் ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. லெக்சரர் இசியில் ஜென்ரலில் ஒன்று, லெக்சரர் அக்ரியில் எஸ்சியில் ஒன்று, பிசியில் ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இந்த 4 கேட்டகரிக்கும் நீங்கள் என்ன படிச்சிருக்கணும்னா பிஇ பிடெக்கு இல்லைன்னா பிஎஸ்ஸு ஃபஸ்ட்டு கிளாஸில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஐசிடி நார்ம்ஸ் பிரகாரம் உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 56,100 1,82,400 வரைக்கும் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ லெக்சரர் போஸ்ட்டு இன்னொன்று இங்கிலீஷ்லேயும் இருக்குங்க. அதுக்கு வந்து எஸ்சி கேட்டகரியில் ஒருத்தவங்கள எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அதே மாதிரி லெக்சரர் போஸ்ட்டு கெமிஸ்ட்ரியிலையும் இருக்குது, எம்பிசி டிஎன்சியில் ஒருத்தவங்களும் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா மாஸ்டர் டிகிரி படிச்சிருந்துருக்கணும் ஃபஸ்ட் கிளாஸ், ஓகேங்களா. அதே மாதிரி அதோட கன்சர்னிங் சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. www.shaktitech.net அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 29/8/2025 நீங்கள் இதுக்கு சப்மிட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து போஸ்ட் மூலியமாகவோ இமெயில் மூலியமாகவோ அனுப்புகிற எதுவுமே கன்சிடர் பண்ண மாட்டாது அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாகவே சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா. அது போக அவங்க இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதையுமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் மக்களே. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.